ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுட் வீடியோ இல்லை, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. அது டே இன் மை லைஃப் vlog என்றால் ஃபுல் டேயும் இல்லை, மார்னிங் டு லன்ச் வரைக்கும் தான் என் vlog. மார்னிங் எழுமினத்தோடு கிச்சனுக்கு வந்தாவே ஃபஸ்ட்டுக்கு டீ போட்டு குடிக்கணும். டீ போட்டு குடித்தா தான் அந்த நாளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியா, பட் எனக்கு இந்த மார்னிங் டீ போட்டு குடித்தே ஆகணும். மார்னிங் மட்டும் இல்லை, ஈவினிங்க்கும் அப்படி தான் டீ போட்டு குடிக்கணும். பாருங்கள், பால் பொங்கி வரப்போக்கில் இருக்கிற சந்தோஷம், அந்த ஹாப்பி உண்மைக்குமே மணி கொடுத்து கூட வாங்கிடலாம். ஏனெண்டா அந்த மாதிரி டீ தாகமாக இருக்கும். டெய்லியும் தான் டீ குடிப்பேன், ஆனாலும் அது சொல்லலாம். டெய்லி மார்னிங் எழுமினா டீ ஒரு 1 கிளாஸ் டீ குடிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல்ல கூட நான் டீ குடிப்பேன், அதுக்கு பிறகு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுப்பேன். அது நல்லதா கெட்டதா அது எனக்கு தெரியா. அண்ட் டீ குடித்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் போய்ட்டு ஹோம் க்ளீன் பண்ணுவேன். ஹோம் க்ளீன் பண்ணுறேன்டா, நான் டீப் க்ளீன் எல்லாம் பண்ணல. டீப் க்ளீன் வீக்குக்கு ஒன்ஸ் தான் பண்ணுவேன், பட் இது நார்மலாக ஹோமை க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் இந்த குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் சிக்கன் தான் வாங்கிக்கிறேன், சிக்கன் தான் குக் பண்ண போகிறேன். சிக்கன் குக் பண்ண முதல்ல எல்லாத்தையுமே கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன். ஸ்பைசஸ் அண்ட் ஆனியன், தக்காளி அது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுவேன். பேன் அடுப்பில் வச்சதுக்கு பிறகு எல்லாமே எனக்கு ஸ்பைசஸ் எல்லாம் கிட்ட இருக்கணும், அப்போ தான் எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு ஸ்பைசஸ் நினைவில்லாமல் போய்த்துடும். சில நேரம் ஆனம் கொதித்து எல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் இது போடலையே, அதே மாதிரி நடந்திருக்குது. உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஆனாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். அப்படி சில ஸ்பைசஸ் அப்படி போடாட்டியும் ஓகே, முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் சிலதுகள் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். நான் தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஹோமில் அரைச்சி எடுத்துக்கொள்வேன். பட் சிக்கன் மசாலா அதுவெல்லாம் ரெடிமேட் தான் நான் வாங்குகிறேன், அதெல்லாம் ஹோமில் மேக் பண்ணுறதில்ல. சிக்கன் தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன். நான் சிக்கன் குக் பண்ணுற ஒரு வீடியோ ஃபுல் வீடியோண்டு என் சேனலில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன், என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுமென்று. டீட்டெயிலாக நான் இதில் சொல்ல மாட்டேன், ஏனெண்டா ஆல்ரெடி வீடியோ ஈக்குது, பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள். பே லீஃப், சினமன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார் இது ஒன்றும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சிக்கன் செய்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி, கார்லிக் பேஸ்ட் அண்ட் கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கொண்டு இதே மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக வதங்கினதுக்கு பிறகு டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ உங்களுக்கு ஒரு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிலும் அரைச்சி எடுத்து கூட ஆட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சமாக நட்சத்திரம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்கிட்ட நட்சத்திரம் தூள் இல்லை, அதனால் இது ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட சிக்கன் கறி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க.
சிக்கன் கறி பவுடர் அண்ட் சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கொண்டு எல்லாத்தையுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட சிக்கன் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதே மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி மிச்சமாக வைக்கணுமெண்டா அது வச்சிடுங்க. நான் கொஞ்சம் போல் தான் தண்ணி ஆட் பண்ணேன். அதோடு அதை மூடி வைங்க. பாருங்கள், மற்ற சைடில் அடுப்பில் சோறும் நல்லா வெந்துட்டு சிக்கனும் நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். குக் பண்ண முதல்ல இந்த கிச்சன் எவ்வளோ நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னு. ஆனால் குக் பண்ண வந்தாலே இப்படி தான், ஃபுல் கிச்சனும் இதே மாதிரி ஆகிடும். எனக்கு கிச்சன் எப்படி பார்த்தாலும் க்ளீனாக இருக்கணும். நான் குக் பண்ணி முடிஞ்சதோடே ஃபஸ்ட்டு வேலை கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸையும் இதே மாதிரி வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சிடுவேன். இல்லாட்டி எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்தந்த வேலையை அந்தந்த டைமுக்கு முடித்தாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கிச்சனையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நியூ வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.